Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சோதனையிலிருந்து அகப்படாமல் இருக்கிறது எப்படி, இதில் சிக்காமல் இருக்கிறது எப்படி, இந்த சோதனைக்கு விலகி நம்ம காத்துக்கொள்வது எப்படின்னு. ஒன்று, ஆவியானுடைய வழிநடத்தல பின்பற்ற வேணும். அவர் இந்த பிசாசு வச்சிருக்கிற சோதனை என்கிற கண்ணிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறாரு, தப்பு வைக்கிறார். நமக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும், எங்கெங்கே ட்ராப் இருக்குதுன்னு தப்பு வைக்கிறார். ரெண்டாவது, சோதனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தவிர்க்க வேணும், சூழ்நிலையை தவிர்க்க வேணும். மூணாவது என்ன சொன்னேன், ரெசிஸ்ட் பண்ண வேணும், எதிர்த்து நிற்க வேண்டும், தினந்தோறும் எதிர்த்து நிற்க வேணும். பாவ சோதனைகளுக்கு தினந்தோறும் எதிர்த்து நிற்கும் போது உங்களுக்கு துணையாக ஆண்டவர் நிற்கிறார், ஆவியானவர் நிற்கிறார். இதெல்லாம் போய் சொல்லிட்டு வர்றேன் இல்லையா? சரி, இப்போ இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். 1 Corinthians 10:13 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நிறைய பேருக்கு பாவம் போட்டு உடைச்சா மாதிரி ஆயிடுச்சு இது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நேராக பேசுகிறேன் பிரதர், ஏன்னா இது மாதிரி யாருக்குமே வந்திருக்காது, எனக்கு ஸ்பெஷலாக கடவுள் எனக்கு இப்படி ஒரு சோதனை அனுப்பிச்சிருக்கிறாரு, இது எனக்குன்னு வந்த சோதனை பிரதர், உலகத்திலே நான் நினைக்கல யாருக்குமே வந்திருக்கணும், உங்கள்கிட்ட நான் நேராக பேசணுன்னு இருக்கேன். நான் இப்போவே பதிலை சொல்லிடுறேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கவே சான்ஸே கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது சோதனை வந்ததா, அது எல்லாருக்கும் வர சோதனை தான். இது நான் 1 மில்லியன் நினச்சின்னு இருக்கக்கூடாது, நீங்கள் ஏதோ ஸ்பெஷல்னு அப்படி தான் இருக்குது. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடங்கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல், அதாவது உங்கள் திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாராம். அப்போ உங்களுக்கு ஒரு சோதனை வந்திருக்குதுனாலே ஏற்கனவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்டு? சோதனை வந்திருக்கிறதுனாலே என்ன ஒன்று புரிஞ்சுக்கலாம், இதில் நான் மேற்கொள்ள முடியாதுன்னா கர்த்தரே இதுக்கு இடம் கொடுத்துருக்கவே மாட்டார், இதை அனுமதிக்கவே மாட்டார், கர்த்தரே அதுக்கு எதிர்த்து நிற்பார், என்னை காப்பாற்றிருப்பார். இப்போ வந்திருக்குதுன்னா அதுக்குரிய திராணி எனக்கு ஏற்கனவே இருக்குது, நான் ஆல்ரெடி அ வின்னர். அப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அதை சோதனை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஐ எம் ஆல்ரெடி அ வின்னர், நான் ஏற்கனவே ஜெயிக்கிறவன், என் ரிசல்ட் ஏற்கனவே தெரியும், எனக்கு வந்திருக்கு சோதனைன்னா இந்த சோதனை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய எல்லாம் எனக்கு ஏற்கனவே இருக்குது, திராணி இருக்கிறதுனால தான் எனக்கு இது இருக்கிறது. பாருங்கள், திராணின்னும் போது ஒருத்தர் ஒரு லெவலில் இருக்கிறோம். அந்த திராணியில் நான் ஒரு லெவலில் இருக்கேன், இங்கே இருக்க இன்னொரு லெவலில் இருப்பார், அவர் இன்னொரு லெவலில் இருப்பார், அந்த மாதிரி இன்னொரு லெவல் அப்படி இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வருது. போக போக நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வளர, வார்த்தையில் வளர வளர, அறிவிலே வளர வளர இந்த சோதனை எதிர்க்கக்கூடிய திராணி அதிகமாக வேண்டும். இருக்கீங்களா? அதிகமாக வேணும். அதிகமாகும் போது நீங்கள் பார்ப்பீங்க இந்த சோதனையும் கொஞ்சம் அதிகமாகும், கொஞ்சம் சீரியஸான சோதனைலாம் வரும். ஏன்னு சொன்னால் அது ஏன்னு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி போதிக்க போகிறேன் நான். திராணி அதிகமாக வேணும். சில சொல்கிறாங்க, எதுக்குங்க அந்த வம்பு, இந்த திராணியும் வேணாம் சோதனையும் வேணாம், ரெண்டுத்தையும் விட்டுருவோமே அப்படின்றாங்க. இல்லை, சோதனையில் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது, அதை இன்றைக்கி நான் கவர் பண்ண போகிறேன். ஒரு நல்ல காரியம் ஒன்று இருக்குது, அதை நான் இன்றைக்கு கவர் பண்ண போகிறேன். எல்லா சோதனையும் ரொம்ப மோசமானதுன்னு சொல்ல முடியாது, அதில் சில பாசிட்டிவ் காரியம் இருக்குது. பாருங்கள், இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் இல்லையா? சிலர் சொல்கிறாங்க, அடக்கடவுளை இப்படிலாமா அவர் சோதிக்கப்பட்டார், எனக்கு அந்த மாதிரி சோதனைலாம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் இயேசுவோட பெரியாளா? ஹலோ, ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயோ உனக்கு அந்த சோதனை வந்துச்சா தம்பி, எனக்கு 25 வருஷமாக அடியனுக்கு அந்த சோதனை வந்ததே கிடையாது. சிலர் சொல்லும்போதே ரொம்ப பெருமை பாருங்கள் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பெரிய ஆவிக்குரியவர்களாம், அவர்களுக்கு இந்த மாதிரி சோதனைலாம் வந்ததே கிடையாதான். பாருங்கள், அவங்க அவ்வளோ உன்னதமான ஸ்டேட்டஸில் இருக்காங்க, இந்த சோதனை வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு. நான் நினைக்கிறேன், ஒழுங்காக லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா இப்படி தான் நினைக்கிறேன், அவங்களுக்கு ஏன் அந்த சோதனை வரலன்னா வந்தால் விழுந்துருவாங்கன்னு தெரியும். அவங்க ஸ்ட்ராங்குன்றதுனால வராமல் இல்லை, அவங்க வீக்குன்றதுனால தான். ஹலோ, என்னங்க எல்லாத்தையும் தலைகீழாக சொல்லிட்டு இருக்கிறீங்களே, கவனிங்க, லாஜிக்கா பைபிள் லாஜிக்கே கவனிங்க. ஏன் சோதனை அவங்களுக்கு வரலன்னா வந்தால் தாங்கிக்க மாட்டாருன்னு தெரியும், அதனால தான் வரல. இவர் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, அதனால தான் அது வரல. வந்திருக்குதுன்னா, ஹலோ கவனிக்கிறீங்களா, என்ன தலைகளாக இருக்குது பாருங்கள், சத்தியம். வந்திருக்குதுன்னா அப்போ இவனுக்கு திராணி ரொம்ப அதிகமாக
இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் திராணி இவனுக்கு இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் வந்திருக்குது. எப்படி அப்ரோச் பாருங்க. அப்படி தான் பைபிள் சொல்லியிருக்குது. ஏன்னா நம்ம திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படும்படி அவர் இடம் கொடுப்பது கிடையாது. அப்போ இயேசுக்கு வந்த சோதனையை பாருங்க. இயேசுக்கு வந்த சோதனை தான் ரொம்ப சிவியர், ரொம்ப கடுமையான சோதனைகள். 40 நாள் சாப்பிடாம இருக்காரு. இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும். ஒன்றும் இல்லை, வாயை திறந்து சொன்னா போதும். அப்பமாகுன்னா சப்பாத்தி ஆயிடும், குருமா கூடவே வந்துடும். இவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. வாயை திறந்து சொன்னார்னா அண்ட சராசரங்களை வாயின் வார்த்தையினால உண்டு பண்ணினவர். ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒன்று வெட்டி முறிக்க வேண்டியதில்லை. சொன்னா அப்படியே ஆயிடும். எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. சொன்னா ஆயிடும். ஆனால் அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. பிசாசு சொல்றதெல்லாம் செய்யறது கர்த்தருடைய சித்தமா கிடையாது. கர்த்தர் சொன்னார்னு செய்வார். ஆனால் இவர் பிசாசு சொல்றத செய்ய மாட்டார். தண்ணியை திராட்சரசமாக்குறதுக்கு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க இல்லையா, காணான ஒரு கல்யாணத்தில் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி. அவங்க வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்காங்க. என்னைக்காவது ஒரு அற்புதம் செய்வியா நீன்னு. என்னென்னமோ சொன்னாங்க உன்னை பற்றி. ஒன்றுமே செய்ய மாட்டேருக்கு, பேசாமல் இருக்கிறியே, இதையா செய்வியான்னு. எல்லா அம்மா மாதிரி தான் அந்த அம்மாவும். அவசரம் கொடுக்கு அந்த அம்மா, எப்படியா சீக்கிரம் பண்ணுப்பா, நான் ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன்றியே அப்படின்னு வந்து நிற்குது அந்த அம்மா. அவர் சொல்கிறார், பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரவில்லைன்றார். அவர் வந்து அவர் டைமிங்கில் தான் பண்ணுவார். கடவுள் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் பண்ணுவார். கடவுள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னா அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறார். இல்லைன்னா கிடையாது. யார் சொன்னாலும், அம்மா சொன்னாலும் கிடையாது, தாத்தா சொன்னாலும் கிடையாது, பாட்டி சொன்னாலும் கிடையாது, பிசாசு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. கல்ல அப்பமாக்க முடியும், ஆனால் பிசாசு சொன்னால் நிச்சயமா முடியாது. அதான் அவருடைய பொசிஷன் பாருங்க. அப்புறம் மலை உச்சியில் கொண்டு போய் எல்லா ராஜ்யங்களும் காண்பிக்கிறான். ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, சும்மா விழுந்து இவனை பணிந்து கொண்டா போதும், எல்லா ராஜ்யமும் சொந்தம். இதுக்கு ஒன்றும் பெரிய சிலுவைக்கு போக வேண்டியதில்லை, மறிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சுருக்கமாக முடிச்சிடலாம் கதையை. எல்லா ராஜ்யமும் சொந்தமாயிடும். ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் வந்தார். சுருக்கமாக முடிச்சுட்டு போயிடலாமே. ஷார்ட்கட் காமிக்கிறான் பாருங்க. பிசாசு எப்பவுமே ஷார்ட்கட் பேர் வழி, குறுக்கு வழி காமிக்கிறவன். அடிச்சிட்டார் முடியாதுன்னு. அதே போல தான் உப்பரிக்கின் மேலேருந்து தாள குதியும். சங்கீதம் 91 சொல்லியிருக்க மாதிரி தேவதூதர்கள் வந்து ஏந்தி கொண்டு போவார்கள். நாளைக்கு பேப்பர்லலாம் வந்துடும், ஏசு இவ்வளோ பெரிய சர்க்கஸ் பண்ணாருன்னு. ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிடலாம். அதனால முடியாது. செய்ய முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். நீ சொல்கிறதுனால செய்ய மாட்டேன். தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அதில் பார்த்தீங்கன்னா லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த சோதனைலாம் வருது. 13ஆம் வசனம் சொல்லுது, சோதனைகள்லாம் முடிந்த பின்பு பிசாசு அவரை விட்டு சில காலம் விலகி போனான். அவன் பார்த்தான், ரொம்ப டயர்டாக இருக்கு, கொஞ்ச நாள் லீவ் எடுப்போம் நம்ம. இவரை போட்டு இப்போ என்ன சோதிச்சு பார்த்தாலும் நடக்கலை. அவன் ஆதாம் முதல் எல்லா மனுஷனையும் பார்த்துட்டான் பாருங்க. எல்லாரையும் ஒரு பல்ட்டி அடிக்க வச்சு, எல்லாரையும் கீழே விழ வச்சு, எல்லாத்தையும் பாவம் செய்ய வச்சு வேடிக்கை பார்த்தவன். யாரும் அவன்கிட்ட தப்ப முடியல பாருங்க. எல்லாரும் பாவம் செஞ்சாங்க அவன்கிட்ட. ஆதாம் முதற்கொண்டு எல்லாரையும் விழ வச்சுட்டான். ஆனால் இப்போ ஒரு புது விதமான மனுஷரை சந்திச்சிருக்கான். இவர் என்ன சொன்னாலும் பல்ட்டி அடிக்க மாட்டேங்கிறாரு, இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இவன் பண்ணி 3 தடவை பண்ணி பார்த்துட்டு அவனுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. அப்பா நான் கொஞ்சம் வெக்கேஷன் தேவை, நம்மளுக்கு மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டியதாக இருக்குது. இவர்கிட்ட ரொம்ப ட்ரை பண்ணி இன்னும் சில காலம் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்ட்டு. கொஞ்ச காலம் வரல, ஆனால் திருப்பி வருவான். ஆனால் திருப்பி வந்தால் கூட அவனுக்கு புது ஐடியாலாம் ஒன்றும் வராது. அவன் ஒன்றும் இன்வென்டர் கிடையாது, அவன் பெரிய சயின்டிஸ்ட்டும் கிடையாது, பெரிய அறிவாளியும் கிடையாது, அவன் புத்தியே கிடையாது அவனுக்கு. அந்த இருக்கிற அந்த 3 ட்ரிக்கே தான் யூஸ் பண்ணுவான் திருப்பியும். அதனால் அவன் கொஞ்சம் படித்தாலே போதும், அவனை மேற்கொண்டுடலாம். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலே அவனை மேற்கொண்டு விடலாம். இப்படி இயேசு அவ்வளவு பெரிய சோதனையில் சோதிக்கப்பட்டார். ஏன் அவ்வளவு சிவியர் டெஸ்டிங்னு சொன்னால், அவ்வளவு திராணி அவருக்கு இருந்தது. ஹலோ, சிலர் வந்து சோதனையே வர்றதில்லை எனக்கு, நான் அப்படியே உன்னதமான அப்படியே 9th ஹெவனில் மிதக்கிட்டு இருக்கிறேன்னாக்கும். ஒருத்தர் சொல்ல அப்படியே 4 மணி நேரம் அப்படியே ஜபத்திலேயே இருக்கிறதுனால பிரதர் எந்த சோதனை எனக்கு வர்றதே இல்லைன்னாரு. உன்னை விட அதிகமாக ஜபத்தில் அவர் இருந்தார், மிதக்கிட்டு இருந்தார். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்ன்றது இந்த கதை தான் கூடாது. அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்ன்னு இருக்குது. இப்போ பளிச்சுன்னு சொன்னால் தான் ஜனங்களுக்கு விளங்குது பாருங்க. நல்லா சாஃப்டாக அழகாலாம் சொல்லி பார்த்துட்டேன் நான். 15 வருஷமாக விளங்காதனால மாற்றிட்டேன் மெத்தடை. இப்படி சொன்னால் தான் விளங்கும். இப்படி தான் போயிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு அது மாதிரி அடியே எனக்கு அதெல்லாம் வந்ததே கிடையாது, அப்படியே நான் பரிசுத்தமான வாழ்க்கை இது வரைக்கும் ஒன்றுமே யோசித்ததே கிடையாது, எனக்கு வந்ததே கிடையாது. என்ன பண்ண, இயேசுவோட பெரிய ஆளா நீங்கள்? அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நல்லா ஜெபம் பண்ணார், நல்லா பிதாவின் சித்தத்தை செஞ்சார், ஒரு வார்த்தை கூட தானாக பேசுனது கிடையாது, ஒரு செய்கை கூட தானாக செஞ்சது கிடையாது. ஆனால் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். இருக்கீங்களா? ஆனால் ஒருபோதும் அந்த சோதனைக்கு அவர் இணங்கவே இல்லை. அவர் எதிர்த்து நின்றார். சோதனை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ திருப்பவும் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு இங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இங்கேருந்து தான் எல்லா தவறான போதனைகள்லாம் நிறைய கிளம்பி இருக்குது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள்.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, பார்க்குறீங்களா, மாம்சத்தில் இருந்த நாட்கள்னா அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இதில் என்ன பண்ணிட்டாங்க, பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு இருக்குது பாருங்க. அப்புறம் பூரணரானார்னு இருக்குது. பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம், பூரணரானாராம். இதை வச்சு ஒரு பெரிய போதனையை டெவலப் பண்ணாங்க பாருங்க அந்த காலத்தில். என்ன போதனைன்னா, நீ பாடுபட்டாதான் கீழ்ப்படிதலை நீ கற்றுக்கொள்ள முடியும், பாடுபட்டாதான் வரும் உனக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாடு இல்லைன்னா கூட அவங்க பாட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியக்காரர்கள் வந்து படுத்துறது பாட. ஏன்னா உனக்கு பாடுபட்டாதான் உனக்கு வரும் கீழ்ப்படிதல். பாடுபடாமல் எப்படி வரும்? குமாரனாகி அவரே பாடுபட்டதுனாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணராகி, பாடுபட்டதுனால தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ ஒரு வியாதி வந்து நீ பாடுபட்டாதான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வேன், அதனால பாடு. தரித்திரம் வந்துருச்சு, வேலை போச்சு, சோறு இல்லை, கடன் ஆயிடுச்சு, பாடுபட்டு நீ கற்றுக்க. ஏன்னா நீ பாடுபட்டாதான் நீ பூரணராக முடியும். இந்த பாடுகள்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாராக்கும். ஏன்னா உன்னை பூரணராக்கிறதுக்காக இந்த பாடுகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாராக்கும். இப்படியே சொல்லிட்டாங்க பாருங்க. அப்போ நாங்கள் எல்லா பாடுகளையும் அப்படி தான் நினச்சோம். எந்த பாடுபட்டாலும் சரி உடனே என்ன நினச்சிக்கிறது, இந்த பாடுனால நம்ம வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள போகிறோம், இந்த பாடுனால நம்ம பூரணமாக போகிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஆனால் உண்மையாகவே நியாயமாக பாருங்கள், உங்களை அநியாயமாக ஒன்றும் சொல்லலை நான், நியாயமாக பைபிளை பாருங்கள். நீங்கள் பைபிள் கையில் நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் சொல்கிறத நம்பாதீங்க. எண்ணத்தை பற்றி இங்கே பேசுது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எதை குறிக்குது? கெத்செமனே தோட்டத்தில் மரணத்தை சந்திக்க போகிறதுக்கு முன்பதாக, சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறதுக்கு முன்னால் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணினாராம். இருக்குதா இல்லையா? அதைத்தான் இங்கே மேற்கோள் காட்டுறாரு. இப்படி அந்த பாடுகளை கெத்செமனே தோட்டத்தில் அவர் பட்ட பாடுகள். அது என்ன பாடு? சிலுவையில் அறிஞ்சாங்களா அவர்? அங்கே கிடையாது, இன்னும் அறியல. அவர் யாராவது அடித்தாங்களா? கிடையாது. அவரை யாராவது துப்புனாங்களா? கிடையாது. அவர் யாராவது எதாவது பண்ணாங்களா? கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன பண்ணாங்க? இன்னும் ஒன்றும் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. இந்த ப்ராசஸ் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் இவருக்கு பாடு ஆரம்பிச்சிருச்சு. என்ன பாடு? இவங்க சொல்கிற மாதிரி தரித்திர பாடு, நோய் பாடு, அந்த பாடு, இந்த பாடு இல்லை. இது வேற பாடு. என்ன பாடுனா, இவருடைய சித்தம், மாம்ச சித்தம்னு ஒன்று இருக்குது. அது என்ன? சாகாமல் எப்படியாவது வேலையை நோகாமல் முடிக்கலாமே. எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்குது, நோகாமல் பண்ணி முடிச்சிடணும், நோகக்கூடாது. நமக்கு எந்த நோகம் வரக்கூடாது, நம்மளுக்கு நோகாமல் காரியத்தை முடிக்கணும். அவருக்கும் அந்த மாம்சத்தில் இது இருக்குது பாருங்க. எதுக்கு இப்போ சிலுவையில் ஏறி அவன் துப்பி, அவன் அடித்து, அவன் நம்மளை போட்டு மிதித்து, அவன் போட்டு நம்மளை கொன்று எல்லாம் பண்ணி, இந்த உலகத்தின் இந்த பாவிகளுடைய பாவத்தெல்லாம் நம்ம சுமந்து சாபமாக தொங்கி எல்லாம் இந்த கஷ்டம்லாம் நமக்கு என்னத்துக்கு? சுலபமாக முடிப்புமா வேலையை. அதனால மரணத்திலிருந்து கடவுள் நம்மளை ரட்சிப்பாரா அப்படின்னு சொல்லி பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்றாரா. என்ன விண்ணப்பம் பண்ணாரு? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. இது ஒரு பெரிய பாடு பாருங்க. என்ன பாடு? அதாவது பிசாசு வந்து அதை சோதனை ஆக்குகிறான். அந்த சூழ்நிலையை, ஒரு சூழ்நிலை இவருக்கு வந்திருக்குது. அது என்ன சூழ்நிலை? இவர் மறிக்கும்படியாக தான் வந்திருக்காரு உலகத்துக்கு, அதுக்காக தான் பிறந்திருக்கிறாரு. அந்த நேரம் வந்துருச்சு, அடுத்த ஸ்டெப்பு மறிக்க போறாரு. இப்போ அந்த சூழ்நிலை எடுத்துக்கிட்டு இவருக்குள்ள ஒரு பெரிய வியாகுலத்தை அவன் உண்டாக்குகிறான், ஒரு பெரிய சஞ்சலத்தை உண்டாக்குகிறான். அதை எண்ணி பார்த்து வேதனை அடைகிறாரு. ஒரு விதமான பயமும் வேதனையும் சஞ்சலமும் துக்கமும் இவருக்குள்ள உண்டாகுது, கண்ணீர் உண்டாகுது. பலத்த சத்தத்தோட விண்ணப்பம் பண்றாரு. ஏன்னா பிசாசு அதை பயன்படுத்தி இவருக்குள்ள ஒரு சோதனையை ஏற்படுத்துறான். என்ன சோதனை? நீ பேசாம கடவுள் அதுக்கெல்லாம் ஒன்று அனுப்பிச்சாரு, அதெல்லாம் செய்யாம விட்டுரு, வேற வழி இருக்குது. கடவுள் எல்லாம் வல்லவர், அவரால் முடியாதா? வேற ஏதாவது ரூட் வச்சிருப்பாரு. நீ செத்து தான் ஆகணுமா? நீ இப்படி பாடுபட்டு தான் ஆகணுமா? நீ சாபமாய் தான் ஆகணுமா? நீ சிலுவையில் தொங்கி தான் ஆகணுமா? வேற ஏதாவது வழி வச்சிருக்க மாட்டாரா? மரணத்திலிருந்து உன்னை ரட்சிக்க மாட்டாரா? கர்த்தரால் முடியும் கண்டிப்பா. பிசாசு ரொம்ப பைபிள் பேசுவான் பாருங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும். அதனால நீ வந்து என்ன பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணி எப்படியாவது பாத்திரம் நீங்கும்படி செய்யும்னு சொல்லி. இது ஒரு போராட்டம் பாருங்க. இதுதான் பாடு. எத்தனை பேர் எப்படிப்பட்ட பாடு அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல.
அநேக நேரத்தில் நம்முடைய மாம்சம் அப்படி தான் பண்ணுது பாருங்க. நம்முடைய மாம்சம் விரும்பினதை செய்யும்படியாக நம்மை தூண்டுகிறது. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியும் நமக்கு. இந்த ரெண்டுத்துக்கிடையே இருக்கிற டென்ஷன் தான் பாடு. நாம் விரும்புகிறது கர்த்தருடைய சித்தம், ரெண்டுத்துக்கிடையே இருக்கிற டென்ஷன் தான். இதில் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்தால் வெற்றி, செய்யலைன்னா அங்கே தோல்வி, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய பாடு பாருங்க. அங்கே ரெண்டு டென்ஷனில் அவர் தவிக்கிறாரு. செய்யலாமா செய்ய வேணாமா? பிசாசு என்ன பண்ணுறாங்க, வந்துக்கிட்டு செய்ய வேணான்ற மாதிரி அவன் தூண்டுறான் பாருங்க. பைபிளில் சொல்லியிருக்க அந்த கெத்செமனே சம்பவத்தை எடுத்து அங்கே பிசாசை பற்றிலாம் ஒன்றும் சொல்லியில்லை. இந்த மெல் கிப்சன் தயாரித்த அந்த மூவி இருக்குது பாருங்கள், அதில் நல்லா காமிச்சிருக்கிறாங்க. அந்த சீனை காமிக்கும் போதே பிசாசை காமிக்கிறாங்க. பிசாசு தான் அதுக்கு பின்னால் இருந்து ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறான்றத, இதை எப்படி யூஸ் பண்ணுறான் பிசாசுங்கிறத நல்லா அழகாக சித்தரிச்சிருக்காங்க. அதில் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா சித்தரிச்சிருக்காங்க பாருங்கள். சித்தரித்து அழகாக எடுத்துருக்குறாங்க அதை. ஏன்னா இந்த சோதனைக்கு பின்னால் பிசாசு இருக்கிறான். எப்படியாவது இந்த பாத்திரம் நீங்கி விடும், இப்படி செய்யும், எப்படியாவது இது போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வேலை பண்ணுறான் பாருங்கள். ஒரு தடவை இயேசு சிலுவை மரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இயேசு பேசிகிட்டு இருக்கும்போது பேதுரு சொல்கிறான் பாருங்கள். அப்போ தான் அவர் ஆண்டவர் கிறிஸ்துலாம் அறிக்கை பண்ணியிருக்கிறான். நீ பாக்கியவான்லாம் இயேசு சொல்லி முடித்தார். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணுறான், சிலுவையை பற்றி பேசும்போது ஆண்டவர் ஐயோ உமக்கு அது ஆகக்கூடாது அப்படின்றான். என்ன சொன்னார், அப்பால் இப்போ சாத்தான் எங்கே இருந்தான்? அப்போ சாத்தான் அவனு கொம்பு வச்சுட்டு அங்கே நின்று இல்லை, ஆனால் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டார். இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது, இந்த பேச்சு, இந்த விதமான பேச்சு எங்கேருந்து வந்தது? பிசாசு தான் அதை தூண்டுறான்னு சொல்லி அப்பால் இப்போ சாத்தான் என்னார். பேதுருவ சாத்தான் இல்லை, பேதுருவை பேச தூண்டுகிற அந்த சக்தி. அதுபோலவே கெத்செமனே தோட்டத்தில் இந்த பிசாசானவன் ஒரு சோதனைக்கு உட்படுத்துறான் பாருங்க. இவரை தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்க ஒரு சோதனை அவருக்கு உண்டாகிறது. அது எவ்வளோ பெரிய சோதனைன்னா பாருங்க, பேதுரு ஒருத்தன் காதை அறுத்துறான் இல்லையா, ஒருத்தனுடைய காதை அவசரத்தில் அறுத்துறான். அவனுக்கு என்னென்னா பட்டயத்தை வச்சாது இவரை காப்பாற்றுவோன்னு, எல்லாம் கத்தி எடு பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்னு இறங்குறான். இயேசு சொல்கிறாரு, உன் பட்டயத்தை உரையில் போடு. என்ன நினைக்கிற நீ, நான் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் எத்தனை 1000 தூதர்களை அவர் அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? நீ ஏன் பட்டயத்தை எடுக்கிற உள்ள வையன்றாரு. அப்போ எவ்வளோ பெரிய சோதனை பாருங்கள். ஏன் இது பெரிய சோதனைன்னா, இவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா தேவதூதர்கள் 1000கணக்கில் வந்து ஆஜராவாங்க. சிலுவை மரணமே நடக்காது. இன்னும் கேட்டால் அந்த ரோம போர்ச்சவர்கள்லாம் ஓடியே போயிடுவாங்கல்லாம், ஒன்றுமில்லாமல் ஆகிடுவாங்க. அப்படி பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சாலும் அவர் அரெஸ்ட் ஆகிறார். அப்படி பண்ண முடிஞ்சாலும் தன்னை ஒப்பு கொடுக்குறார். பண்ண முடிஞ்சாலும் சிலுவையை நோக்கி போகிறார், அங்கே மறிக்கிறார். அதுதான் பாருங்க, அங்கே அதுதான் அது போராட்டம், அதுதான் அங்கே பாடுகள். அந்த பாடு தான் அது, அந்த டென்ஷன் தான். அதை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்கிறது வந்து சாதாரண ஒரு காரியம் இல்லை, லேசான ஒரு காரியம் இல்லை. அது இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு 1000கணக்கான தூதரை கூப்பிட முடியும். இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய சித்தம் ஆகட்டும் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய சோதனை. அப்போ ஏற்பட்ட சோதனையிலிருந்து அன்றைக்கு அவர் வெளியே வர்றார்.